ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சிவி வேர்ல்ட். நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் அழகழகான ஐம்பொன் நகைகள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு நெக்லஸ் பார்க்குறோம் பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம இந்த ஒரு நெக்லஸ் போட்டாலே போதும், வேறு நகைகளே தேவையில்லை. ரொம்ப அருமையாக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து ஸ்க்ரீன்லேயே வருது. வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ரொம்ப அழகாக இருக்குது. அம்மன் காசில் சூப்பராக செஞ்சுருக்காங்க. அதுக்கான ஜிமிக்கியும் சேர்த்தே கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. வேணுங்கிறவங்க உடனே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்ததாக முகப்பு செயின் பார்க்குறோம். 3 பூ டிசைன் கொடுத்துருக்காங்க. 3 பூ டிசைன்லையுமே கல் வச்சுருக்காங்க. கல் பார்த்திங்கன்னா கோல்டுக்கு வைக்கிற அதே கல் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக ஒரு கோல்டு முகப்பு சூப்பராக இருக்குது பாருங்கள். கோல்டு கல் வச்ச முகப்பு, அதுவும் 3 கல் ரொம்ப அருமையாக இருக்குது. செயினும் வந்து பாக்ஸ் செயின் தான் போட்டிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு 4 பவுன் 5 பவுன் அந்த அளவு வந்து இருக்கும். நம்ம அதை போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அழகாக இருக்குது. முகப்பையுமே பார்க்க ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். டிசைனே ரொம்ப ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது. வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்குறது டாலர் செயின் பார்க்குறோம். டாலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக செஞ்சுருக்காங்க. இன்னும் நல்லா வெயிட்டான டாலர் தான். அதுக்கு தகுந்த மாதிரி செயினும் நல்லா பெரிய பட்டை செயினாக கொடுத்துருக்காங்க. செயினோட டிசைனுமே ரொம்ப அழகாக ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த செயினுக்கும் இந்த டாலருக்கும் பார்க்கும்போது ரொம்ப நல்ல மேட்சிங்காகவும் ரொம்ப அழகாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஒரு கருகமணி செயின். இது வந்து ஷார்ட் செயின், அப்படி கழுத்தை ஒட்டி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சின்னதாக குட்டியாக ஒரு டாலர் வச்சு நல்லா குட்டியாக இருக்குது. அந்த கிறிஸ்டல் மணிலாம் அதில் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த பிளாக் கலர் மணி வந்து சின்னதாக ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. இது வந்து இந்த கருப்பு மணி, கருகமணி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மணி இது. ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நியூ மாடல் வளையல். இது இந்த மாதிரி நம்மக்கிட்ட நெக்லஸ்லாம் கூட நம்ம கொடுத்துருக்கோம். இதே போல் இப்போ வளையல் வந்திருக்கு. இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவும் வந்து கோல்டு டிசைன் வளையல் தான். வளையல் வேணும் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு என்ன சைஸ் வேணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த 4 வளையல். 4 வளையலுமே வந்து கோல்டு டிசைனில் சூப்பராக செஞ்சுருக்காங்க. எப்போ நீங்கள் வளையல் வேணும் அப்படின்னாலுமே உங்களோட சைஸை வந்து சொல்லிவிடுங்க. இந்த வளையல் மாடலுமே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதுவுமே 4 வளையல் உள்ளது தான். இதுவுமே கோல்டு மாடல்லே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த 4 வளையல் வாங்குகிறோம் அப்படின்னா கையில் 2 வளையலாக போட்டுக்கலாம். இல்லை ஒரு வளையல் போட்டுறோம் அப்படின்னாலும் இந்த கையில் ஒன்று அந்த கையில் ஒன்று போட்டுக்கிட்டு அது கொஞ்சம் ஒரு 3 மாதம் கழிச்சோ 6 மாதம் கழிச்சோ மறுபடியும் இன்னும் 2 வளையல் போட்டுக்கலாம். இப்படி நம்ம மாற்றி போடும்போது இதுவே வந்து 1.5 வருஷம் வரைக்குமே நம்ம தாராளமாக போடலாம்.
நெக்ஸ்ட் வந்து ஐம்பொன் தோடுகள் பார்க்குறோம். இந்த தோடு வந்து தங்கத்துக்கு வைக்கிறாங்க இல்லையா, அதே கல் வச்சுருக்காங்க. அப்படியே தங்கம் மாதிரியே தான் இருக்குது. இது பார்க்கவுமே ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை வந்து கல் மட்டும் நடுவில் வேறு கலர் கல் வச்சுருக்காங்க. இதோட ப்ரைஸ் எல்லாம் வந்து ஸ்க்ரீன்லேயே வருது. இது ஒரு அழகான மாங்காய் தோடு. இதில் வந்து பழைய காலத்து தோடு. இதில் வந்து பச்சைக்கல், ஊதாக்கல், இந்த மாதிரி சிகப்பு கல் இதெல்லாம் வச்சு நம்ம அந்த காலத்தில் போட்டிருப்போம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு தோடு. நெக்ஸ்ட் வந்து முத்துப்பவழத்தோடு. முத்துப்பவழத்தோடு நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த மாடல் வந்திருக்கு இப்போ. வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம மயில் தோடு பார்க்குறோம். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். மயில் தோகை விரிச்சிட்டு இருக்க மாதிரியும், அந்த தோகை மேல் பக்கமாக வச்சிட்ருக்க மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம காதில் போட்டோம் அப்படின்னா இந்த சைடில் இருக்கிறதுலாம் நம்ம காதோட சைடில் வந்துடும். அந்த டிசைன் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஒரு வளையம் ஜிமிக்கி மாடல். இதில் பார்த்திங்கன்னா தோடும் இருக்குது, வளையமும் இருக்குது, ஜிமிக்கியும் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. அழகாக இருக்குது பாருங்கள். இது சின்ன பிள்ளைங்களுக்கும் போட்டு விடலாம், நம்ம பெரியவங்களும் போட்டுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குது. வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது ஒரு நார்மலான தோடு. நம்ம சாதாரணமாக எப்போவுமே காதில் போட்டுக்குவோம். இதில் ஒரு ஜிமிக்கியோடு சேர்த்தும் போட்டுக்கலாம், இல்லை வெறும் தோடாக கூட போட்டுக்கலாம். இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. இதுவுமே கோல்டு டிசைன் தான். நம்மகிட்ட இருக்க எல்லா பொருள்களுமே கோல்டு டிசைன்லேயே தான் வந்துக்கிட்டுருக்கு. இதுவும் வந்து முத்துப்பவழத்தோடு. இது ஒரு மாடல். சூப்பர் அழகாக இருக்குது பாருங்கள். இதுவும் சூப்பராக சிகப்பு கல்லும் முத்தும் வச்ச மாதிரியான ஒரு நெக்லஸ். இது அட்டிகை. இது கழுத்தை ஒட்டின மாதிரி போட்டுக்கலாம். மாடல் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. அப்படியே HSL கோல்டு மாதிரியே இருக்குது. நம்ம பதிலாக பாக்ஸில் வைக்கிறதுனா கூட அப்படியே மடித்து வச்சுக்கலாம். 2 பக்கம் அந்த மடித்து வைக்கிற மாதிரியான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது இதில். வேணுங்கிறவங்க உடனே வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த சிகப்பு கல்லுக்கும் முத்துக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. அதே போல் இதுவும் சிகப்பு கல்லும் முத்தும் வச்சது. அந்த டாலரும் ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கு நல்ல ஒரு பெரிய செயினாகவே கொடுத்துருக்காங்க. 5 பவுன் தகுந்த மாதிரியான ஒரு செயின் கொடுத்துருக்காங்க. இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. இதை நீங்கள் தனித்தனியாக வாங்குறதுனால வாங்கிக்கலாம், இல்லை நெக்லஸ்ஸு, இந்த தோடு, அந்த டாலர் செயின் 3யுமே நீங்கள் செட்டாக கூட வாங்கிக்கலாம். இந்த தோடு சிகப்பு கல்லும் முத்தும் காம்பினேஷனில் வந்திருக்க தோடு.